இப்போ விடுதலை அடைய வேண்டியது யார்கிட்ட? யார் ஒத்துக்காமல் வந்துங்கிறீங்க? ஏன் உங்களுக்குள்ள முரண்பாடாக வாழ்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். ஆன்மீகம் என்றால் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, முரண்படவே கூடாது. தோட்டின்னு ஒருத்தன் கூப்பிட்டா, ஆமாங்க கக்கூசில் எதனா அடிச்சுனுங்க தான் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? டாய்லெட் கவனமா அடிப்பு ஏற்பட்டுச்சா எடுக்க வரேன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த செருப்பை தைச்சிக்கிறாங்க, ஷூவை தைச்சிக்கிறாங்க. அந்த மனுஷனை இன்னொரு ஷூவும் போடுறா, தைச்சி தர பாலிஷ் பண்ணுறேன்ட்டான் அந்த ஆள். புரியுதா? அமெரிக்காவில் பெரிய பதவியில் இருந்துட்டு போகிறார் ஒருத்தர். பேர் சொல்லணுமா என்ன? ஆமாம், பேர் சொல்லாமல் பேச கழகமே பட்டு பேருங்கெல்லாம் மறந்துடணும். நான் பேர் சொன்னால் நீங்கள் வம்பில் இருப்பீங்க என்ன வேணும்ன்ட்டு. ஒரு ஷூ வச்சோன்னு என்ன சொல்லிட்டான், இன்னொரு ஷூவும் கூடு சாமி என்ன பண்ணி தரேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதான் புத்திசாலித்தனம். விடுதலை அஞ்சிட்டிங்கன்னா இப்போ சொல்லுங்கள், யாருக்கிட்ட யார் விடுதலை அடையல? யாருக்கிட்ட? நீ வந்து அவ்வளோ வச்சுங்கிற இவ்வளோ வச்சுங்கிறேன்ட்டு. நான் எங்கே வச்சுருந்தேன் நீ எப்போ பார்த்துன்னு கேட்கணும்ல. நான் யாரையும் வச்சுங்கிறேன், எங்கே வச்சுங்கிறேன் காட்டு சொல்ல. நெஞ்சில் உள்ளே வச்சுக்கிறதுல உங்களுக்கு தெரியுதாடான்னு கேட்கலாமா இல்லையா? உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய எக்ஸ்ரே கண்ணு எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லேன் பார்த்து. நான் யாரை வச்சுங்கிறேன்னா என்ன பண்ணுவான்?